அன்பு சொந்தங்களே, அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள், எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் கிடையாதுங்க. 73 வயது. ஆனால் பார்த்தா 73 வயசு மாதிரி தெரியாதுங்க. ஒரு முறை நான் இத்தனை புக் எழுதியிருக்கேன், எனக்கு ஒரு 4 புக் கொடுத்தார். நான் அந்த புக்கையெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டேன்னே, எல்லாம் எழுதியிருக்கீங்க, நம்ம ராமர் கோவிலை பற்றி ஒரு புக் எழுதினா நல்லா இருக்குமேங்கன்னு சொன்னேன். கரெக்டாக 3 மாதத்தில் இன்னொரு புக் எழுதிட்டு வந்து கொடுத்தார். அண்ணே, ராமர் கோவில் எழுதி முடிச்சிட்டேன், இந்த புக்கையும் பப்ளிஷ் பண்ணிடலான்னு. அந்த அளவுக்கு அவருடைய ஞானம் மிகப்பெரியது. எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அதை உள்வாங்கி அவருடைய பாணியில் அது புத்தகமாக கொண்டு வருவதில் மிகச்சிறப்பான ஒரு வல்லமைக்கு சொந்தக்காரர். 1972 கர்ம வீரர் காமராஜர் ஐயாவோடு தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதே 1972 அக்டோபர் மாதத்தில் துக்ளக் இதழினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய சோ ஐயாவுக்கு பரிச்சயமாகறாங்க. அவர் சொல்கிறார், ஐயா, உங்களுக்கு அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட உங்களுடைய எழுத்து திறமை ரொம்ப பெருசு, நீங்கள் துக்ளக்கு எழுத வேண்டும் என்று சொல்லுகின்றார். சோ ஐயாவுடைய கோரிக்கை ஏற்று யோசிச்சு பாருங்க. 1972 நான் பிறக்காத ஒரு வருஷங்க. 72 இன்று வரை துக்ளக் இதழுக்கு சோ ஐயா சொன்னாங்கன்னு தினமும் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதுமே துக்ளக் இதழில் எஸ்ஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நீங்கள் பார்ப்பீங்க. அது தொடர்ந்து தினமணி பத்திரிகையில் தொடர்ந்து எழுதக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரும் அண்ணன் எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்கள். அதையும் செய்கிறாங்க. சாதாரணமான மனிதர் என்று நாம் கண்டிப்பாக நினைக்கக்கூடாது. புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் 2 முறை அண்ணனுடைய இல்லத்தில் வந்து தங்கியிருக்கிறாங்க. 2001, 2004. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அண்ணன் கூட இருந்து, ஏன்னா அந்த காலத்தில் துக்ளக் சோ ஐயா இவருடைய ஒரு நாள் சொல்கிறார், எஸ்ஆர்எஸ் அண்ணன் காரில் ஏறி ஒரு பக்கம் போகலான்னு. எங்கே போகின்றோம் என்று தெரியாமல் காரில் ஏறி உட்கார்றாங்க. நேராக வண்டியை போயஸ் கார்டனுக்கு விடுறார். 1996 அங்கே போய் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து சோ ஐயா சொல்கிறாங்க, உங்கள் கூடவே இருப்பதற்காக அற்புதமான ஒரு மனிதரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த விதமான அறிக்கையாக இருந்தாலும் இவர் எழுதி கொடுப்பாரு, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆற்றலோடு உங்களுக்கு அறிவுரை சொல்லி அந்த அறிக்கையாக வரும்னு சொல்லி அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய கையில் ஒப்படைக்கிறாங்க. 1996. அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு 642 அறிக்கை எழுதியிருக்கிறாங்க. 642 அறிக்கை புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள் அறிக்கை எழுதி கொடுத்துருக்கிறாங்க. புரட்சி தலைவர் அவர்களுக்கும் மிக நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு பல இடத்துல அவங்களுக்கு கிடைக்குது. 1982 காலகட்டத்தில் சரண் சிங் அவர்களை, 80 காலகட்டத்தில் சரண் சிங் அவர்களை சேலத்துக்கு கூட்டிகிட்டு வந்து விவசாயிகள் சார்பாக ஒரு பாராட்டு விழா எடுக்கிறாங்க. ஐயா அவர்கள் அப்பவே புரட்சி தலைவர் அவர்களை பார்த்து, எம்ஜிஆர் ஐயாவை பார்த்து, நீங்கள் தான் அதற்கு முக்கிய விருந்தினராக வர வேண்டும் என்று 80 சேலத்துக்கு அழைத்து கொண்டு வருகின்றார். 1982 அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்களுக்கு அவருடைய தமிழ் புலமையை பாராட்டி கலைவாணர் அரங்கத்தில் விழா எடுக்கிறாங்க. அந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு நம்முடைய சாமி வந்திருக்கிற மாதிரி அன்னைக்கு அந்த விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் 1982 புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். அன்னைக்கு 1982 இவருக்காக பாராட்டி எடுக்கப்பட்ட விழாவினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாங்க. எதற்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னாங்க, ஒரு முழுமையாக நம்பியிருக்கக்கூடிய குடம் தன்னுடைய பெருமையை பேசவில்லை என்றாலும் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய பெருமையை பேச வேண்டிய கட்டாயம் இந்த காலத்தில் நமக்கு இருக்குதுங்க, கலிகாலத்தில். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தொடர்ந்து தன்னுடைய எழுத்து திறமையால், தன்னுடைய அற்புதமான அறிவாற்றல்னால, ஞானத்தினால ஐயா விபி சிங் அவர்களோடு நெருங்கி பழகியிருக்கின்றார்கள். விபி சிங் அவர்கள் இல்லத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஐயா மொராஜி தேசாய் அவர்களோடு நெருங்கி பழகியிருக்கிறாங்க. மொராஜி தேசாய் அவர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஐயா சந்திரசேகர் அவர்களோடு நெருங்கி பழகியிருக்கின்றார்கள். ஐயா சந்திரசேகர் அவர்கள் நெருங்கி வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சாதாரண மனிதர்கள் இல்லைங்க. 1970 90 வரை இந்தியாவுடைய அரசியல் எப்படி செல்ல வேண்டும் என்று தீர்மானித்த எல்லா மனிதர்களும் கூட இவங்களுடைய இதுக்கு வந்திருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த ஜனதாதள் அந்த கட்சியினுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலராக இருந்த பொழுது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடந்து நடைப்பயணமாக ஒரு யாத்திரையாக சென்ற பெருமையும் கூட அண்ணன் எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு, அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கும் பொழுது ஒரு மனிதன் எப்படி ஒரு மேடையில் அந்த மனிதனுடைய பழக்க வழக்கம் இருக்கிறது, எப்படி அந்த மனிதன் எதையும் கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு மனிதன் இருக்கின்றான் என்பதற்கு முழு உதாரணம் என்னை பொறுத்தவரை அண்ணன் எஸ்ஆர்எஸ் அவர்கள். முழு உதாரணம். 70 நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் பொழுது ஒரே வார்த்தை தான் என்கிட்ட சொன்னாங்க. 3 ஆண்டுகளுக்கு முன்பு, 4 ஆண்டுகளுக்கு முன்பு 69 கடைசி காலகட்டத்தில் இருக்கின்றேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. என்னுடைய திறமையெல்லாம் தமிழகத்தில் நல்ல ஒரு மாற்றத்திற்காக என்னுடைய திறமை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னை 4 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட பெருமையெல்லாம் ஐயாவுக்கு இருக்கு.
இன்னைக்கு சந்தோஷம் பாருங்க, ஐயாவுக்காக கட்சியை தாண்டி எப்படிப்பட்ட மனிதர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த மேடையை பாருங்க. இன்னைக்கு நம்முடைய ஆதீனம் ஐயா அவர்கள், ஏன்னா நான் அரசியல் பேசாமல் பேசணும்னு கடந்த முறை மதுரையில் நானும் ஆதீனம் ஐயாவும் இருந்து எஃப்ஐஆர் அவர் மேலே விழுந்துருச்சு. அவர் எதுவுமே பேசலை. அதனால் இந்த ஆதீனம் அவர்கள் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் என்னுடைய பேச்சில் வரக்கூடாது என்பதற்காக 1% கூட அரசியலை தவிர்த்து நான் பேசி கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு ஆதீனம் அவங்க கோயம்புத்தூர்லேருந்து அந்த ஒரே ஒரு நிகழ்வுக்காக ஆதீனம் அவர்கள் அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அதே போல் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சி நண்பர்கள் ஐயாவுடைய நட்புக்காக அன்புக்காக ஐயா வந்திருக்கிறாங்க. முன்னறிக்கையில் சக்தி குழுமத்தினுடைய நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு பெருமையை தேடி தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சாந்தி துரைசாமி அக்கா, துரைசாமி அண்ணா அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. முன்னறிக்கையில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எம்ஜிஆர் ஐயாவுடைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் ஐயாவுடைய முதல் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணி செய்தவர்கள்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. எல்லாம் வேறு வேறு பகுதியிலிருந்து முன்னாடி எல்லாமே இருக்கிறாங்க. எங்களுடைய அரவக்குறிச்சி தொகுதியில் இன்றைக்கும் ஒரு அற்புதமான எம்எல்ஏன்னு சொன்னால் நம்முடைய கன்சாமி ஐயாவை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஐயா அவர்களும் வந்திருக்கிறோம். எம்ஜிஆர் ஐயாவுடைய பேட்ச், முதல் பேட்ச், அற்புதமான நேர்மைக்கு, நாணயத்திற்கு, நம்பிக்கைக்கு பேர் போனவங்க அத்தனை பேர் இந்த அரங்கத்தில் இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த நூலை பற்றி பேச வேண்டும் என்றாலும் கூட நூல் ஆசிரியரை பற்றி பேசினால்தான் இந்த நூலுக்கு பெருமை என்று நினைத்து இந்த நூல் ஆசிரியருடைய பெருமையெல்லாம் பேசி கொண்டிருக்கின்றேன். இந்த இத்தனை புத்தகத்தை சேர்த்துனீங்கன்னா 6 புத்தகம். இதில் ஜிம்மில் போய் பார்த்தீங்கன்னா 10 கிலோ வெயிட்டு தூக்குற மாதிரி ஒரே நேரத்தில் 6 புத்தகத்தை வெளியிடுறாங்க. யாரும் ஒரே நேரத்தில் 6 புத்தகத்தை வெளியிடுவது கிடையாது. ஒரு புத்தகம் வெளியிடுவாங்க. இந்த 6 புத்தகம் ஒரே நேரத்தில், 5 புத்தகம் தமிழில், 1 புத்தகம் ஆங்கிலத்தில். இந்த 6 புத்தகத்தோடு இணைந்து SRS ஐயா அவர்கள் 40 புத்தகம் இந்த 6 புத்தகத்தோடு இணைந்து 40 புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை கொஞ்சம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோருமே குறிப்பாக இதில் 2-3 நூல்களை படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். குறிப்பாக இந்த தாய் வீடு எம்ஜிஆர் ஐயாவை பற்றி ஒரு அற்புதமான புத்தகம். இது எழுத சொன்னது யாருன்னா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்க எழுத சொல்கிறாங்க. ஐயாவை கூப்பிட்றாங்க. ஒரு நாள் போயஸ் கார்டனுக்கு போகிறாங்க. நீங்கள் எம்ஜிஆர் ஐயாவை பற்றி அவ்வளவு எழுதுறீங்களே, புக்காக கொஞ்சம் போட்டிங்கன்னா மக்கள் படிப்பதற்கு வசதியாக இருக்கும், எம்ஜிஆர் ஐயாவை பற்றி தெரிவிப்பதற்கு வசதியாக இருக்கும். அம்மா அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு இந்த புத்தகத்தை 2 பகுதியாக கொண்டு வர வேண்டும் என்பது அவருடைய ஆசை. முதல் பகுதி என்பது எம்ஜிஆர் ஐயா அவருடைய குலத்திலிருந்து எங்கே பிறந்தாங்க, அவங்களுடைய தாத்தா அம்மா அவங்க கேண்டீனில் இருந்தது, அந்த சார்ட்டோடு ஆரம்பித்து எம்ஜிஆர் ஐயாவுடைய மொத்த குடும்பத்தையும் ட்ரேஸ் பண்ணி அரசியல் வரும் வரை, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கும் வரை இந்த புத்தகம் இருக்கு. முதல் பகுதி என்பது எம்ஜிஆர் ஐயாவுடைய வாழ்க்கை முழுவதுமாக ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. எப்பவுமே நாம பேசுவோம், எம்ஜிஆர் ஐயா திமுகவுடைய பொதுக்குழுவில் சொத்து கேட்டாங்க, கணக்கு கேட்டாங்க, அதனால தான் எம்ஜிஆர் ஐயா வெளியே வந்தாங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் முதல் முறையாக எம்ஜிஆர் ஐயா சொன்ன வார்த்தைகள், அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவில் நான் என்ன பேச போகிறேன், யாருக்கிட்ட கணக்கு கேட்க போகிறேன், நான் என்ன கேள்விகள்லாம் வைக்க போகிறேன் அப்படிங்கிறத எம்ஜிஆர் ஐயா சொன்னதெல்லாம் இந்த புத்தகத்தில் முதல் முறையாக இந்த புத்தகத்தில் தான் நான் படித்திருக்கின்றேன். மற்றபடி அரசியல் எல்லாம் சொல்லுவாங்க. அதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆர் ஐயாவுடைய அற்புதமான புரட்சி தலைவருடைய பர்சனல் ஹேபிட்ஸ், ஒரு நல்ல மனிதனுடைய அழகு, அந்த மனிதன் தனிப்பட்ட முறையிலும் எப்படி வாழ்கின்றான் என்று அதெல்லாம் தனித்தனி சாப்டராக போட்டு ஒரு விஷயமாக சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக புரட்சி தலைவர் அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல தருணங்களை எல்லாம் நம்ம எடுக்க வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். இதனுடைய 2வது பிரதி அது நிச்சயமாக ஐயா அவர்கள் 41வது புத்தகமாக விரைவில் கொண்டு வருவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. மக்களுக்கான நாடாளுமன்றம், செலியன் ஐயாவோடு ரொம்ப நெருக்கமாக பயணம் செஞ்சவங்க, நாவலர் நெடுஞ்செழியன் ஐயாவுடைய சகோதரர் இவங்க. இந்த புத்தகம் ஒரு ஆங்கில புத்தகம், பீப்புள்ஸ் பார்லிமெண்ட் என்கின்ற ஆங்கில புத்தகத்தை மக்களுக்கான நாடாளுமன்றம் என்கின்ற தமிழ் புத்தகம். இதை படிக்கும் பொழுது நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தை நான் குறித்து வச்சேங்க ஐயா. அதில் ஒன்று ரொம்ப பிடிச்சது, நம்ம பட்ஜெட்னு சொல்கிறோம், பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் போடுறோம். இந்த புத்தகத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பட்ஜெட் என்கின்ற வார்த்தையே ஒரு பிரெஞ்சு வார்த்தை, அது பொகேட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது. பொகேட்னா பிரெஞ்சில் தோல் பையில் அரசு தன்னுடைய குறிப்புகளை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் பேசுறதுனால அந்த தோல் பையினுடைய பேர் பொகேட், அது பட்ஜெட்டாக மாறி. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இதில் ரொம்ப சுவாரஸ்யமாக சில குறிப்புகளை நான் எடுத்து வைத்திருந்தேன். இதையும் நாம் எல்லாம் படிக்கணும். ஷா கமிஷனுடைய ரிப்போர்ட் மிக அற்புதமாக, அது தெரியும், ஷா கமிஷனை பொறுத்தவரை அந்த ரிப்போர்ட்டே காணாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் திரும்ப செலியன் ஐயா அவர்கள் அந்த ஷா கமிஷனுடைய ரிப்போர்ட் லாஸ்ட் அண்ட் ரீகெயின்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது முழுமையாக இந்த புத்தகத்தில் இருக்குது. ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் காலகட்டம், ஆச்சரிய கிருபாலனி அவர்கள், முராஜி தேசாய் அவர்கள், வாஜ்பேயி காலகட்டத்தில்
பாராளுமன்றம் எப்படி இருந்தது, எப்படி சட்டங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. ஸோ உண்மையான அரசியல், நாகரிகமான அரசியல் எப்படி இருந்தது என்பதை படிப்பதற்காக இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஐயாவுக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம், ராமர் கோவில் புத்தகத்தை ஐயா கிட்ட நான் கேட்டேன், விளையாட்டுத்தனமாக தான் கேட்டேன். அதை உடனடியாக ஒரு புத்தகமாக எழுதி ராமர் கோவில், ராம் மந்திரனுடைய வரலாறு முழுமையாக, இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் ஆங்கிலமும் ஒரு பக்கமும் தமிழ் ஒரு பக்கமும், 2 பக்கம் 2 பேஜில் வர்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. இது நிச்சயமாக தமிழ்நாடு தாண்டி நிறைய இடத்துல படிப்பாங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம், ராமாயணம் உலகம் முழுவதும் எப்படி இருக்கு, கொரியாவில் ராமாயணம் எப்படி இருக்கு, ஜப்பானில் எப்படி இருக்கு, ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், மலேசியா, திபெத், தாய்லாந்து, வியட்நாம், மியான்மார், இத்தாலி, கம்போடியா, சுமத்ரா, ஜாவா, நேபாளம், சீனா, லாவோஸ், பாலி, மங்கோலியா, இத்தனை இடத்துல நம்ம ராமாயணம் இருக்குதுங்க. இத்தனை இடத்துல ராமாயணம் இருக்கு, வேற வேற பேரில் இருக்கு. ஆனால் ஸ்ரீராமரனுடைய கதை தான். அந்த கதை கொஞ்சம் கொஞ்சம் மருவி இருக்கு. அதையெல்லாம் ட்ரேஸ் பண்ணி அந்தந்த ஒரு நாட்டில் அதனுடைய குறியீடுகளோடு இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது முழுமையான ராமர் கோவிலுக்கான புத்தகம். இதுவும் இந்த அற்புதமான புத்தகத்தையும் நாம் நேரம் இருக்கும்போது நிச்சயமாக படிக்கணும். அறத்தின் ஆற்றல், இந்த புத்தகத்தை நான் என்ன படிக்கலிங்க ஐயா, இனிமேல் தான் படிக்கணும். ஆனால் அதனுடைய அணித்துறையில் எழுதியிருந்தீங்க. திருக்குறளுடைய அறத்தை பற்றி திருக்குறள் என்ன சொல்லுதோ, இதுவரை யாரும் பார்க்காத ஒரு பார்வையில், ஒரு புதிய ஒரு பார்வையில் நான் சொல்லியிருக்கின்றேன் என்று அறத்தின் ஆற்றல் என்கின்ற பெயரில் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இதுவும் சிறப்பாக இருக்க வேண்டும். மெய்ப்பொருள் கண்டேன், இது இத்தனை புத்தகங்கள்லாம் அவருடைய அனுபவமாக இருந்தாலும் கூட, ஒரு மனிதன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை அனுபவத்தை வைத்து எழுதியிருக்கக்கூடிய புத்தகம் இந்த மெய்ப்பொருள் கண்டேன். ஏன்னா மிச்ச புத்தகம் எல்லாம் பார்த்துருக்காங்க, அதை பேசுகிறாங்க. ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை அவர் பார்த்ததால் எப்படிப்பட்ட மனிதராக வாழ்ந்து அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறாங்க அப்படிங்கிற புத்தகம் இது. இதுவும் சிறப்பு. இதை தாண்டி ஒரு ஆங்கில புத்தகம் கூட ஐயா அவர்கள் ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃப், இது ஒரு போயட்ரி ஸ்டைலில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு போயட்ரி ஸ்டைலில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு சிம்பிள் போயட்ரி ஸ்டைலில் நீங்கள் எந்த பேஜை ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் படிக்கலாம். நீங்கள் முதல்ல இருந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புத்தகத்தை பொறுத்தவரை எந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணாலும் அந்த சாப்டர் தனியான ஒரு சாப்டராக, இதுக்கு முன்னாடி லிங்க் ஆகாமல் பின்னாடி லிங்க் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதனால் இளைஞர்களுக்கு நாம் இந்த விழாவுக்கு வந்தோம், நம்முடைய ஆதீன ஐயா வந்திருக்கிறாங்க, முக்கியமான தலைவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நிச்சயமாக நீங்கள் ஒரு உறுதி எடுத்துக்கங்க. ஏன்னா 73 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க. இவ்வளவு பெருமைக்கு சொந்தக்காரர், மூத்த அரசியல் தலைவர்களோடு நெருங்கி பழகி, ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் சொன்னது போல 642 அறிக்கை புரட்சி தலைவி அம்மா அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்ட பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போ அம்மா சொல்கிறாங்க, புரட்சி தலைவி அம்மா சொல்கிறாங்க, இதுவும் கூட தொகுத்து ஒரு புத்தகமாக வர வேண்டும் என்று. அதையும் ஒரு புத்தகமாக எழுதுகிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் சிறைக்கு சென்றது சரியே அப்படின்னு. இது எப்படின்னாங்க, புக்கு வேணும்னு கேட்டால் 1 மாதத்தில் புக் கொடுக்குற அளவுக்கு ஒரு நடமாடும் ஏடிஎம் மாதிரி தான் உண்மையாலுமே எஸ்ஆர்எஸ் ஐயா இருக்கிறாங்க. 34 புத்தகங்கள், இந்த 6 புத்தகங்கள் சேர்ந்து 40 புத்தகமாக என்று கொண்டு வந்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக இந்த விழாவிற்கு நம்ம எல்லோரையும் அழைத்து இணைத்திருக்கின்றார்கள். எல்லாரும் வந்திருக்கிறாங்க, முக்கியமானவர்கள் வந்திருக்கின்றார்கள், நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள், பெருமைக்குரியல் வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் ஐயா அவர்களுக்கு நாங்கள்லாம் வாழ்த்துவோம் என்று சொல்வதை விட ஐயாவை வாழ்த்துவதற்கு வயதில்லை. நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கணும். தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் நீங்கள் எழுதணும். உண்மையை சொல்ல போனோம் என்றால் இந்த 2-3 புத்தகத்தை படித்த பிறகுதான் உங்களுடைய முழு பெருமையை நானே புரிஞ்சிட்டேங்க ஐயா. அது நான் உண்மையை அந்த ஸ்டேஜில் அந்த மைக்கு முன்னாடி நான் ஒத்துக்கணும். இந்த சில புத்தகங்களை படித்த பிறகுதான் உங்களுடைய ஆழமான அரசியலும் மற்ற தலைவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் எந்த அளவுக்கு நுணுக்கமாக நீங்கள் சமகால அரசியலை பார்க்குறீங்க, அதே போல் உங்களுடைய வேறுபட்ட கோணம் எப்படி இருக்குது. சில 2 புத்தகங்கள், குறிப்பாக எம்ஜிஆர் ஐயாவுடைய புத்தகம் தாய் வீடு எம்ஜிஆர், இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்கள் மேல் எனக்கு இருந்த நிறைய விஷயங்கள் நான் மாற்றிட்டேன். எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எவ்வளவு அடக்க ஒடுக்கமாக அமைதியாக, இவ்வளவு விஷயம் தெரிந்தும் கூட எதுவுமே காட்டாமல் அமைதியாக வந்து உட்கார்ந்துட்டு போறாருன்னு. பாரதிய ஜனதா கட்சியும் முழுமையாக உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், பயன்படுத்தி கொள்வோம். உங்களுடைய இலக்கிய திறமையெல்லாம் முழுமையாக வெளியே வரணும். அதனால் நம்முடைய தலைவர்கள் எல்லாம், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஐயாவை மேடையில் பேச வச்சாவே போதுமாட்டிருக்கு. அவ்வளோ விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அதையெல்லாம் நிச்சயமாக நாம் செயல்படுத்துவோம். அதே நேரத்தில் ஐயாவுக்கு 2 மகன்கள், ஒரு மகன் லண்டனில் செட்டில் ஆகிருக்கிறாங்க, அங்கேயே அவங்க இருக்கிறாங்க. 2வது அம்மா நீங்கள் கொஞ்சம் எதிரிக்கணும், நீங்கள் இல்லைன்னா அவர் எப்படி புக் எழுதுவார். 2வது மகன் அங்கே இருக்கிறாங்க. அவருக்கு 2 குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கிறாங்க, 2 குழந்தைகள் முன்னாடி இருக்கிறாங்க. ஐயா எஸ்ஆர்எஸ் ஐயாவுடைய மனைவியார் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அம்மா இருக்கிறாங்க, அங்கே அம்மா இருக்கிறாங்க.
ஸோ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா வீட்டில் அந்த சூழலை உருவாக்கி கொடுத்து ஒரு மனிதன் இத்தனை புத்தகத்தை எழுதி வைத்து அந்த மனிதனை நாங்கள்லாம் சேர்ந்து பெருமைப்படுத்திக் கொள்கின்றோம். அதன் மூலமாக உங்களையும் இந்த நேரத்தில் பெருமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதனால் உங்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபடியும் ஐயா அவர்களுக்கு, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், நம்முடைய மூத்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும், ஐயா பாருங்க இப்போ விடுற மாதிரி இல்லை. ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 2024 நம்முடைய தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது வாக்குறுதியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. வேர்ல்டு வைடு திருவள்ளுவர் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சென்டர் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். உலகம் முழுவதுமே ஐயன் திருவள்ளுவருடைய புகழை எடுத்து செல்வதற்காக திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை நம்முடைய ஆட்சி 2024 அமைப்போம் என்று சொன்ன பிறகு ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் அதற்கான முதல் வேலையை நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஐயா என்ன சொன்னாங்கன்னா, அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா திருவள்ளுவர் அவருக்கு மரியாதை கொடுத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் எப்படியெல்லாம் பண்ணி செய்கிறாங்கன்னு. அதே போல் நம்முடைய ஏபிஎம் அண்ணா சொன்னாங்க, புரட்சி தலைவரை போல் இன்னொரு அரசியல் தலைவர் தமிழகத்தில் வருவதற்கு என்னை பொறுத்தவரை சாத்தியமே கிடையாது. அவர் ஒரு தனி சகாப்தம். மிச்சவங்க அவங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணலாம். அந்த புரட்சி தலைவருக்கு பெருமைப்படுத்தி சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் பேரை கொண்டு வந்து புரட்சி தலைவருக்காக ஒரு முழு உருவச்சிலையை இங்கே கொண்டு வந்து புரட்சி தலைவரின் மீது மிகப்பெரிய அன்பும் காதலும் பாசமும் இருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்களுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் எல்லாம் தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஐயாவுக்கு எஸ்ஆர்எஸ் ஐயாவை பொறுத்தவரை புரட்சி தலைவரின் மீது அதீத ஒரு காதல், பேசும்பொழுதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. புரட்சி தலைவர் அம்மாவின் மீதும் தீராத ஒரு பாசம். இன்றைக்கி நரேந்திர மோடி ஐயா கூட இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கை பாருங்கள். ஐயா காமராஜர் ஐயாட்ட ஆரம்பித்து அம்மா புரட்சி தலைவர் ஐயாட்டிருந்து புரட்சி தலைவி அம்மா கிட்ட பயணம் செய்து இப்பொழுது நரேந்திர மோடி ஐயாட்ட பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். வாஜ்பாய் ஐயாவை மட்டும்தான் இடையில நீங்கள் டைரெக்டாக வேலை செய்யலை, அவங்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் 5 தலைவர்கள் சொன்னீங்க, 4 தலைவர்கள்ட்ட நேரடியாக வேலை பார்த்த அனுபவம் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எஸ் ஐயாவை நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும். அவருடைய முழு திறமையும் கூட நாம் பயன்படுத்தி நாமும் வளர்வோம், அவரையும் இன்னும் வளர்ப்போம் என்று சொல்லி உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.